ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஏதோ ராக்கெட் ஸ்டவ்வாம் ராக்கெட் வேகத்தில் நெருப்பு போவான்னு சொல்லி ஒரு இந்தியன் யூடியூபர் ஒரு வீடியோ போட்டார். இது நல்லா இருக்குது, நம்ம இந்த கேஸ் பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாக இருக்குமேனு சொல்லிப்பட்டு நாமளும் ஓடப்போம் அவனை ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தா எது $100 $200 ஆடா பாவில நம்ம ரேட்டுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50,000-60,000 பேருமே. சரி, இதை நான் ஹேண்ட்மேடாகவே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தா ஜஸ்ட் 4 பாக்ஸ் வருதாங்க. சரி, ஓகே, ஹார்ட்வேரில் இதை வாங்கிடலாமேன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நம்ம இந்த பொருளாதார பிரச்சனைக்கு நம்ம கவர்மெண்ட் எப்படி இந்த ரஷ்யாவையும் உக்ரைனையும் இந்த கோவிட்டையும் காரணம் காட்டிச்சோ அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டே காரணம் காட்டி பழைய ஸ்டோக்குக்கெல்லாம் பயங்கர விலை சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் நேரடியாக பழைய இரும்பு கடைக்கு போயிடலாம்னு சொல்லி அங்கே தேடி பார்த்தா நம்ம இஷ்டத்துக்கு 2 துண்டு கிடைச்சிட்டு ஓகே இது போதும் எனக்கு இது போதுமேன்னு சொல்லிட்டு அப்படியே அதை நான் வாண்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வாங்க மேக்கிங் வீடியோக்கு போகலாம். ரைட், எங்கிட்ட இந்த ராக்கெட் ஸ்டவோட சிம்பிள் டயக்ராம் தான். ஸோ இப்படி எங்களுக்கு ஒரு 3 துண்டு தேவைப்பட போகுது. இப்போ நாங்கள் இரும்பு கடையில் வந்துட்டு வந்த 4 பாக்ஸ் வார் தான். இது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 110 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ எங்களுக்கு 3 துண்டுகள் தேவைன்னு சொன்னால் நாங்கள் 3 பிரிக்கலாம். இப்போ இருக்க அந்த ஃப்ளேம் வரக்கூடிய அந்த பெரிய துண்டு பெரிய சைஸாக இருக்கணுமென்றதுக்காக நாங்கள் 50 சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இதுலேருந்து 50 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வந்து அரைவாசியாக பிரித்து கொள்ளலாம். ஸோ 50 சென்டிமீட்டர், அடுத்த 30 80 சென்டிமீட்டர், அடுத்த 30 110 சென்டிமீட்டர். ஸோ 50 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் சொல்லி 3 துண்டுகளாக பிரித்து கொள்ளலாம். ஸோ 50 30 30. ரைட், இப்போ வந்து இது நாங்கள் 3 துண்டுகளாக சரியாக கட் பண்ண நேராக கட் பண்ணோம்னு சொன்னால் அதாவது ஒரு பக்கத்தை அடைக்க வேண்டியிருக்கும், 3 பக்கம் வச்சு 4 பக்கம் வச்சு ஒட்ட வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதை ஒரு ஸ்லாப் ஆங்கிள் ஒரு 45 டிகிரியில் நாங்கள் அப்படி ஸ்லாப்பாக கட் பண்ணோம்னு சொன்னால் இது அப்படியே திருப்பி நம்ம சொன்னால் அப்படி ரெல் ஷேப்புங்க கிடைச்சிடும். ஸோ இதிலேருந்து அந்த 45 டிகிரி அப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ இது ஒரு நினைக்கிறேன் இது இப்போ 4x4 சொன்னபடியாக சரியாக அதே மாதிரி 4x4 ஒரு பாக்ஸ் ஒன்று அடித்து போட்டு இடையால் க்ராஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு 45 டிகிரியில் கிடைச்சிடும். உதாரணத்துக்கு நடந்தும் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால். ஸோ சரியாக எங்களுக்கு 45 டிகிரி கிடைக்கும் இதில். ஸோ இப்படி நாங்கள் பாக்ஸ் போட்டு இப்படி நாங்கள் கட் பண்ணோம்னு சொன்னால் இதை நாங்கள் அப்படியே திருப்பி விட்டால் எங்களுக்கு ஒரு எல் ஷேப் ஒன்று கிடைக்கும். ஸோ நாங்கள் கட் பண்ண இடங்களில் தான் முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். 50 வந்து நாங்கள் மார்க் பண்ணுறோம், 4 பக்கம் சுற்றி கீறிக்கொள்கிறோம். அதே மாதிரி 80லேயும் அப்படியே சுற்றி கீறிக்கொள்ளலாம், அதே மாதிரி 110லேயும் சுற்றி கீறிக்கொள்ளலாம். இப்போ இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று அடித்து போட்டு இந்த பாக்ஸை நான் 2ஆக பிரிக்கிறேன். அதே மாதிரி தான் இதுக்கு பின்பக்கம். ஸோ இந்த பக்கம் இல்லை, இதுக்கு பின்பக்கமும் அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி பாக்ஸ் அடித்து ஸ்லெப்பால் கீறியிருக்கேன். ஸோ நான் கட் பண்ண வேண்டிய பகுதி இதை இப்படியே கட் பண்ண போகிறோம், அதே மாதிரி இதை கட் பண்ண போகிறோம், அதே மாதிரி இப்படியே கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் கட் பண்ணலாம். ரைட், ஒரு வழியாக கட் பண்ணியாச்சு. ஸோ முதல் சொன்ன மாதிரியே தான் இது இப்படி ஒரு ஸ்லாப்பாக ஒரு கட் பண்ணாங்க, அதுக்கு பிறகு இப்படி மற்ற இதே மாதிரி இந்த பக்கம் கட் பண்ணாங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி பண்ணால் எல் மாதிரி வந்துடும். ஸோ எங்களுக்கு இப்போ இந்த துண்டும் கிடச்சிட்டு இந்த துண்டும் கிடச்சிட்டு இப்போ இதில் ஒரு துண்டு இப்போ நாங்கள் கட் பண்ணி எடுப்போம். ஸோ அதுக்கு தான் இதை நாங்கள் ஸ்லாப்பாக கட் பண்ணாங்க. ஸோ கட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த துண்டை நாங்கள் இதுக்குள்ள வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்கு இப்போ இதே மாதிரி ஒன்று கிடச்சிட்டு ரைட். இப்போ அளவு வந்து நாங்கள் ஏற்கனவே எடுத்த மாதிரி இது வந்து 50 சென்டிமீட்டர். இதோட அளவு வந்து நாங்கள் வெட்டும்போது கொஞ்சம் மாற்றினாங்க, 30 எடுத்துனாங்க. இப்போ இது வந்து 35 கிட்டத்தட்ட 35, இதுவும் கிட்டத்தட்ட 35 அப்படி தான். ஸோ இப்போ இதை அடுப்பு பண்ணுறதை நாங்கள் சுற்றி ஃபுல்லாக அடைக்கணும், ஃபுல்லாக வெல்டு பண்ணணும். வெல்டு பண்ணி இதை ஃபுல்லாக நாங்கள் ஒட்டுவோம். ஓகே, ஒரு வழியாக எங்கள் இந்த ராக்கெட் ஸ்டவ்வை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதான் அந்த
செட்டப். ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் விறகு அடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு மரப்பொடி போட்டு வச்சுக்கோம். இதுக்குள்ள விறகு போட்டுட்டு மூட வேண்டியான். விறகுண்டா ஒரு 2 விறகு போட்டால் காரணம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸுக்கு மேலே எரியும். கிட்டத்தட்ட 50% இந்த விறகோட தேவை இந்த அடுப்பால் குறைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்ப்போம். இதான் அந்த ஏர் ஃப்ளோ ஆகிற இடம். இதால் தான் காற்று போகுது. இது எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜன் இதில் தான் கிடைக்க போகுது. ஸோ எவ்வளோக்கு காற்று கிடைக்குதோ அவ்வளோக்கு ஹைட்டாக இந்த ஃப்ளேம் கிடைக்கும் பார்ப்போம். மற்ற இது வந்து நாங்கள் வீட்டுக்கு தேவைக்கு மட்டுமில்லை. இப்போ எங்கேயாவது வெளியிடங்களில் போய் சமைக்கிறனா கூட 3 கல் எடுத்து அடுக்கி வைக்கிற விட இதை வச்சு சமைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பீச்சில் கூட கொண்டு வச்சு சமைக்கலாம். அந்த காற்றோட டிஸ்டர்பன்ஸ் வந்து கிடைக்காது. காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் திருப்பி வச்சா காணும். இதுலேருந்து கிடைக்கிற அந்த காற்றோட வேகத்திலே இது வேகமாரியும். சரி, இதில் வந்து என்ன மைனஸ்ன்னு சொன்னால் இதை நாங்கள் மூட்டுறது தான். அதாவது ஆரம்பத்தில் பற்ற வைக்கிறது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா காற்று கிடைக்காதால டக்குண்டு பத்தாது. சரி, அப்படி பற்ற வச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் தேவையான பிறகு இதுக்குள்ள போட்டு வந்துருக்க வேண்டியதான். ஸோ தொடர்ந்து எரியும். சரி, நாங்கள் இதை பிரித்து பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு கிரில் ஒன்று வச்சு நாங்கள் உள்ள நான் அந்த வெல்டு பண்ணும்போது வச்சோடையே நான் வீடியோவில் காட்டலை. ஸோ இடத்துல தான் அந்த கிரில் வரும். இதை வச்சு உள்ள நாங்கள் வெல்டு பண்ணாங்க. இதில் ஒரு 3-4 கம்பியை வச்சு ஒட்டினாங்க. நீங்கள் இதில் இந்த வெட்டக்கூடிய ஒரு சின்ன துண்டை வச்சு போட்டு சின்ன சின்ன துளையில் வரல கொஞ்சம் ஓட்டையில் போட்டு விட்டாலும் ஓகே தான். இப்போ இதில் விறகுலேருந்து வரக்கூடிய அந்த எரிஞ்சு வரக்கூடிய சாம்பல்கள் கீழே இறங்குறதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். மற்ற இந்த சிலங்கால இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அப்போ கரண்ட் போனாலும் இந்த பிஸி டைம்லேயும் எங்களுக்காக பக்காவாக ஒட்டி தந்த வெல்டு பண்ணி தந்தது எங்களோட பூந்தோட்டம் மகேஷ் வெல்டர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்க அவகிட்டே கொடுத்து ஒட்டி கொள்ளலாம். அண்ட் இதுக்கு வந்து கட்டாயம் ஹீட் ரெசிஸ்டன்ட் பெயிண்ட் ஏதாவது அடிக்கணும். ஸோ அதையும் நாங்கள் அடிச்சுக்கொள்வோம். கிட்டத்தட்ட எங்களோட கேஸ் ஸ்டவ்வில் இருந்து வர அளவுக்கு ஹீட் வருமென்று நினைக்கிறேன். இதில் நினைக்கிறேன் ஒரு 2-3 பிறகு தான் போட்டிருக்கோம். பெருசாக இல்லை. நான் ஏர் ஃப்ளோ seen a lot of change, been through a lot of pain. Some things are not the same as they were a year ago.